சபிதா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு அழகான கவிதையிலிருந்து இந்த காணொளியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். என் முதல் காதல் கதையை கேட்ட அந்த நிமிடமே அது எவ்வளவு குருட்டுத்தனமானது என்று தெரியாமல் உன்னை தேட ஆரம்பித்தேன். காதலர்கள் எங்காவது சந்திப்பதில்லை, அவர்கள் எல்லா நேரத்திலும் ஒருவருக்கொருவர் இருக்கிறார்கள். பாரசீக கவிஞர் ஜலாலுத்தீன் ரூமி எழுதிய இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப அழகான ஒரு நினைவு அப்படின்னு சொன்னால் முதல் காதலை சொல்லலாம். ஒரு சிலருக்கு அந்த முதல் காதல் கைகூடும், ஒரு சிலருக்கு அது நினைவாக மட்டுமே எஞ்சி நிற்கும். அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய லெஜண்ட் இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காதல் எப்படியான ஒரு அனுபவத்தை கொடுத்தது அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சமூக வலைத்தளங்கள் பெருகிவிட்ட இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்களுடைய காலத்தில் காதல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது அவசரமாக காதல், அவசரமாக பிரிவு அப்படிங்கிறத அதிகமாக பார்க்க முடியுது. ஆனால் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காதல் அப்படிங்கிறது இந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்கிட்ட போய் பேசுறதுக்கே அவங்க அவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க. காத்திருப்பு அப்படிங்கிறது காதலில் ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் ஒரு பொண்ணுக்கிட்ட இயல்பாக போய் பேசிடுறது அப்படிங்கிறதுலாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்குமே ஒரு ஆண்கிட்ட போய் பேசுறதோ தன் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறதுன்றதோ அவ்வளோ ஈஸியாக இல்லை. எனக்கு என்னுடைய கிராமத்தில் ஒரு அனுபவம் எனக்கு ஞாபகம் வருது இந்த விஷயத்த பேசும்போது. சில அண்ணாக்கள்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் விரும்புகிற பொண்ணுக்கிட்ட எதையாவது பேசணும் அப்படின்னா சில பாடல்களை டேப் ரெக்கார்டரில் ப்ளே பண்ணி விடுவாங்க. அது அந்த பக்கத்து தெருவுலையோ அல்லது எதிர்த்த வீட்லேயோ இருக்கிற அந்த அக்காவுக்கு ஒரு கம்யூனிகேஷனாக இருக்கும். அதில் பெரும்பாலும் இப்போ எனக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை கேட்குறோம் அப்படின்னா, முன்னாடி பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்கும், ஒரு பாட்டு கேட்போம், நல்லா இருக்குது, ரசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இன்றைக்கி யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, நம்ம சர்ச் பண்ணி அந்த பாட்டை யார் எழுதுனது, யார் பாடினது, யார் இசையமைச்சது, யார் நடிச்சிருக்கா, எல்லா தகவல்களும் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி பாடல்களை தேடி தேடி கேட்கும்போது எனக்கு அப்போது ஞாபகம் வருது, அந்த ஒரு காதலுக்கு தூது புறாவாக இருந்த அந்த தமிழ் திரைசை பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் இளையராஜா அவர்களுடைய இசையில் வந்த பாடல்களாக இருந்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கும் கூட காதல் பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இளையராஜாவுடைய இசையில் வெளிவந்த காதல் பாடல்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்க தான் செய்யுது. அது காதல் பிரிவை பேசுறதா இருக்கட்டும், காதலை பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ராஜாவோட இசைக்கு அப்படிங்கிறத ஒரு தனி இடம், அது ஒரு தனி சிம்மாசனம் போட்டு வச்சு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்படி காதல் பாடல்களுக்கு இசையமைத்த இளையராஜா பல பாடல்களுக்கு வரிகளையும் எழுதியிருக்காரு. சில முக்கியமான ஒரு கிளாசிக் சாங்ஸ், நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத சில பாடல்களை அவரேவும் பாடியிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பாடலாசிரியராக, ஒரு இசையமைப்பாளராக, ஒரு பின்னணி பாடகராக பல பன்முக பரிமாணங்களை ராஜா சார்கிட்ட பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட விடுதலை 2 படம் வெளியாகுது. அந்த படத்துலையுமே கூட தினமும் அப்படிங்கிற பாட்டு ராஜா சாருடைய இசையில், அவருடைய பாடல் வரிகளில் அவரே பாடி வெளிவந்து இன்றைக்கும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்படின்னா ராஜா சார் ஒரு பெரிய மேதை அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. அதில் குறிப்பாக முதல் மரியாதை திரைப்படத்தில் ரொம்ப எவர்கிரீன் சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் என் ராசாத்திக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது, என் ராசாவின் மனசில் இந்த ராசாத்தி நினப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இந்த பாட்டெல்லாம் அவர் தான் எழுதினார் அப்படின்போது ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் அப்படின்னா, ஏரிக்கரை மேலிருந்து 8 தேசம் பார்த்துருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணலை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. எந்த கிராமத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நகரத்தில் வசித்தவங்களா இருக்கட்டும், இன்றைக்கி 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜென்ரேஷன் கேட்டாலும் கூட அந்த பாடலில் இருக்கிற அந்த உணர்வுகளும் அந்த வரிகளும் இசையும் அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி பல பாடல் வரிகளையும் எழுதி நம்மளை ரசிக்க வச்சுருக்காரு.
பல பாடல்களுக்கு அவரே பல்லவியும் எடுத்து கொடுத்துருக்காரு அப்படிங்கறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.